நீங்க ஒரு ஆற வந்து கடவுளா நினைச்சு கும்பிடுறீங்கன்னா, அப்ப அந்த ஆற நீங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும். ஆனா அத மட்டும் பண்ணாம இங்க பாருங்க, எல்லா குப்பையும் அந்த காத்துல போட்டு அதோட தண்ணிய பார்த்தீங்களா கரு கருன்னு போயிட்டு இருக்குங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இந்த மாரி பண்றதுக்கு நீங்க ஆற கடவுளா பார்க்காம வெறும் ஆறாவே பார்த்துருக்கலாம். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. வாடாவா! இவங்களெல்லாம் பார்த்தாலே அட கோவப்படாத குட்டா. அதிகமா கத்துனா அதிகமா தருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க போல. வழக்கம் போல அந்த 200 தட்டி விடுங்க. Rupees 200 received on phone pay. போட்டாச்சா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலங்க. எவ்வளவு அடிச்சாலும் போகவே மாட்டுது. ம். இங்க ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு இருக்க கிரியேட்டிவிட்டியை பாருங்களேன். இந்த ஆண்களோட அண்டர்வேரை கொண்டு வந்து அதுவும் நல்லா இருக்க அண்டர்வேருங்க. அது ஒரு கத்திரிக்கோலை வச்சு வெட்டி அதை அவங்க அப்பர் வேற மாத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல அண்டர்வேரை கட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா தாங்க இருக்கு. நம்ம ஊர்ல இன்னும் பல பேர் சில பேர் இல்லைங்க ஏராளமட்ட பேர் வந்து இந்த தலை கட்டுறதுக்கு வந்து படாத பாடு படுறாங்க. ஆனா இங்க பாருங்களேன் எவ்வளவு ஈஸியாட்ட வந்து தலை கட்டிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் வேற லெவல் தாங்க. உங்களுக்கும் ஈஸியா தலை கட்டணும்னா இந்த ஐடியா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் எத்தனை பேருக்கு வரும்னு தெரிலங்க. இந்த வீட்டில் கிடக்கிற பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை தூக்கி தூர போடாமல் அதை அலைக்காக கொண்டு வந்து ஆட்டோவில் மாட்டி விட்டுருக்காரு. இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் பாட்டில் அப்புறம் தேவையான பொருளை நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பர் ஐடியாவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஐயையோ, இது ரொம்ப பயங்கரமான காமெடியாலாம் இருக்குது. ஆனால் வெளியே தான் சிரிப்பு வரல. ஆனால் உள்ளுக்குள்ள நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்க, நிம்மதியாக சாப்பிட முடியுதா? எல்லாத்தையும் போட்டு விட்டு கும்பிட்டு இருந்தால் எப்படி ஆகும்? நம்மளுக்கெல்லாம் பிளேட்டில் சாப்பாடு போட்டால் கண்ணை மூடி துறதுக்குள்ள சாப்பாடு காலியாயிரும். ஆனால் இவ்வளோ பொறுமைலாம் நம்மளுக்கு கிடையாதுப்பா. நல்ல வேலை இந்த மாதிரி யாரும் நம்ம வீட்டில் இல்லையே. பைக் வைத்திருக்கும் நண்பர்களே, உடனடியாக உங்கள் பைக்கில் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே பாருங்க, ஒரு 2 பேரும் செவனையாக நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவர் பாட்டுக்கு வளைச்சு வந்து மலர்ந்து கீழே விழுந்துக்கிட்டு அந்த 2 பேர் தான் தள்ளி விட்ட மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்றது? நல்ல வேலை கேமரா இருக்கிறனால அந்த 2 பேர் தப்பிப்பாங்க. இல்லைன்னா அவங்க 2 பேரும் தள்ளின மாதிரி ஒரு இது பிட்டா போட்டுருவாரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. யாராவது இவங்க 2 பேரை வந்து காப்பாத்தீங்கயா. இந்த குலாப் ஜாமுனையும் இட்லியும் போட்டு படாத பாட தான் படுத்துறாங்க. இட்லியை தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், குலாப் ஜாமுனை தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரெண்டையும் ஒரு காம்பினேஷனை கொண்டு வந்து இதை இப்படி போட்டு இட்லியா வச்சுட்டு இருந்தா எப்படி ஆகும்? இந்த பிஸ்கட் சாப்பிட்ற வீடியோவை பார்க்கும்போது எனக்கு இந்த காலேஜ் படித்த ஞாபகம் தாங்க வருது. காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் பசங்க சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு அவங்க லஞ்சையும் டின்னரையும் முடிச்சிருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹாஸ்டல் படிக்கும்போது சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்க இவர் பந்தை தூக்கி போட்டு பறக்கிறத பார்த்தா இந்த ஃபுட்பாலில் ரொனால்டோவா மிஞ்சிருவாரு போல. அதே மாதிரி தான் இருக்கு. எங்க அடிக்க போறாருன்னு கூர்ந்து பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு சின்ன இன்ச்சில் பால் மிஸ் ஆகி இப்போ கீழே விழுந்துட்டாரு. பரவாயில்லைங்க, அவராவது ட்ரையாவது பண்ணாரு. நம்ம ட்ரை பண்ண யோசிச்சாலே நம்ம இடுப்புலம்பு உடஞ்சிரும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கெங்க இருக்காங்க? இந்த வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சதே இந்த அழுக்கு துணியை கையில் துவைக்க கஷ்டமா இருக்கு. இந்த மிஷினில் போட்டு ஈஸியாக துவைக்கலான்னுக்காக தான். அதில் போயிட்டு இங்கே பாருங்க மீனை போட்டு கழுவிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைப்பா. இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் எங்கே தான் இருக்காங்களோ? என்ன தட்டுப்பாடுனாலும் வரட்டு, நம்ம ஆட்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்கப்பா. இங்கே பாருங்க, இந்த வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு புக் பண்ணால் 40 நாள் ஆகும் 60 நாள் ஆகும்னு லேட் பண்ணுறாங்க. அதனால இங்கே பாருங்கன்னா ஒரு எண்ணெய் டின்ல ஒரு ஓட்டையை போட்டு விறகடுப்பாக மாற்றியாச்சுங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் ஐடியா தான் பா. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கிரியேட்டிவிட்டி தாங்க. இந்த யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப் எடுத்து பொம்மை மாதிரி கண்ணு வாயிலாம் வரைஞ்சி அப்புறம் அந்த பொம்மையோட வாய்க்கும் அந்த பொம்மையோட டாப்புக்கும் வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சாம்பிராணி கொளுத்தி அந்த சாம்பிராணிக்கு மேலே அந்த பேப்பர் கப்பை வச்சு அந்த பொம்மையோட மண்டல 2 தட்டு தட்டுனா இருந்து ரவுண்ட் ரவுண்டாக புகை வருதுங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஐடியா தான். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சாமியே சைக்கிளில் போயிட்டு இருக்கு. பூசாரிக்கு புல்லட்டு கேட்குது. புல்லட்டு அதை அப்படியே மாற்றிங்க பாருங்களேன். எங்கள் சாமியே பைக்கில் தாங்க போயிட்டு இருக்கு. ஒன்று டியூக் பைக் மாதிரி தெரியுது, இன்னொன்று எம்டி போல. பாருங்களேன், முன்னாடிலாம் சாமினால யானைக்கு மேலே மயிலுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அப்டேட் ஆகி பைக்கில் போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கிரியேட்டிவிட்டி தான் போங்க. இங்கே பாருங்க, இவர் என்ன சின்ன குழந்தையாவே இருக்காருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரம் தான். நம்மளும் சின்ன வயசில் இதே மாதிரி பண்ணியிருப்போம். அந்த ஞாபகம் தான் வருது. பஸ் டிரைவர் வந்து லெஃப்ட் திரும்பும்போது நம்மளும் சீட்டில் உட்காந்து லெஃப்ட் திருப்பிட்டு இருப்போம், ரைட்டு திரும்பும்போது ரைட் திருப்பிட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலிங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்குது. வேற லெவல் தான் போங்க. நீங்களே இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த திருவிழா கடையில் 10 ரூபா கொடுத்து ஒரு மோதிரம் வாங்கி போடுங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த 10 ரூபா காயினில் மோதிரம்லாம் பண்ணக்கூடாதுங்க. பாருங்க, இந்த 10 ரூபா காயினை 2ஆக உடச்சி அதோட அவுட்டர் லேயரை நல்லா பாலிஷ் பண்ணி மோதிர மாதிரி செஞ்சு இதை கையில் போட போகிறாங்களாமா.
இது பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. ஏன்னா இப்படி பண்ணால் நம்ம கணக்கில் தான் இடிக்கும். ஏன்னா 10 ரூபா போச்சுல. இங்கே பாருங்க, இவ்வளோ வேலைத்தனம் பண்ணுறதுக்கு கடையில் 10 ரூபா கொடுத்து ஒரு மேங்கோ ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம். இந்த கடையில் 10 ரூபா கொடுத்து ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கி ஒரு குச்சை போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்தா ஒரு குச்சை ஐஸ் மாதிரி மாறிடுது. திரும்ப அதை எடுத்து சாப்பிட போகிறாங்களாமா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.